பிரபலங்களோட ஒரு நாள். இன்னைக்கு ஒரு பிரபலத்தை மீட் பண்ண போகிறோம். மியூசிக் ஸ்டார்ட். நான் கரெக்ட் இவ்வளோ வந்திருக்கோம். Thank you very much. Welcome to my home. சார் நாங்கள் வந்து உங்களை ஃபேஸ்புக்லேருந்து எடுத்திருக்கோம். ஃபேஸ்புக்லேருந்து எடுத்துருக்கீங்களா? நான் ஃபேஸ்புக்கில் எடுத்துருக்க அல்வாவா கேரட்டா அது மாதிரி என்ன சொல்லி என்ன எடுத்துருக்கீங்க? உங்களோட ப்ரொஃபைல் வந்து கேரட் சாத்துக்குடி எல்லாம் எடுக்க போறீங்களா? சார் நாங்கள் வந்து டிவியில் வரோம், நீங்கள் எல்லாம் இதில் வியூவில் வர போகிறீங்க. ஓகே, வியூவில் தெரியுன்றீங்க. ஓகே, ஆச்சா. ஸோ நீங்கள் வந்து ஒழுங்காக பேசுங்க. ஒழுங்காக பேசணும். சொல்லுங்கள். ஓகே சார், நீங்கள் எப்படி ஃபேஸ்புக்கில் இவ்வளோ ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுருக்கீங்க? அதுக்கு என்ன காரணம், என்ன ரகசியம்? ரகசியம் வந்துட்டு ஒன்றும் இல்லை, நண்பர்கள் வந்து அதுவாக அவங்களா கொடுக்குறாங்க. நான் பார்த்த உடனே நான் என்ன பண்ணுறேன்னு எனக்கு தெரியல. அதில் வந்து அது வந்து ஏன்னா என்ன சொல்கிறதுன்னா, இப்போ நார்மலாக ஹீரோஸ் இருந்தாவே ஏன்னா ஆட்டோமேட்டிக்காக இப்போ நிறைய வியூவர்ஸ் பார்க்குறாங்க, நிறைய பப்ளிசிட்டி ஆகுது. அது மாதிரி வரும்போது ஒரு ஹீரோவை பார்த்தா கேட்ச் பண்ண தூரம் நல்லா இருக்கும். சரிங்களா? அப்போ வந்து ஃபேஸ்புக்கில் ரெக்வெஸ்ட் வந்துட்டே இருக்கணும், நம்ம கொடுத்துட்டே இருக்கணும், வந்துட்டே இருக்கணும் சார். அது வந்து ஒரு கேள்வின்னு கேட்குறீங்க, இதுக்கெல்லாம் கேட்க வந்தீங்களா? கமலோ ஹீரோ தான், இல்லை கமலோ ஹீரோ தான், ஒரு சீனிவாசனும் ஹீரோ தான். கமல் எந்த கேரக்டர்? நான் ரெண்டும் கலந்த கலவை நான். அவரும் இவரே கலக்கக்கூடாது சார். சரி, ஓகே. அதாவது பாலும் டிகாஷன் கலந்த காஃபி அந்த மாதிரி நாங்கள் வந்து ரெண்டு கலந்த ஒரு கலவை தான். அப்படிங்களா? சரி சரி. நீங்கள் இந்த துறைக்கு வரதுக்கு முன்னாடி என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? இந்த துறைக்கு வரதுக்கு முன்னாடி நான் சின்ன பையனா இருந்தேன். ஓகே. டயர் ஓட்டிருந்தேன். டயர் ஓட்டிருந்தீங்க? எஸ். இப்போ இந்த துறையில் இவ்வளோ பிரபலமாக இருக்கிறதுக்கு என்ன காரணம்? இந்த துறையில் இவ்வளோ பிரபலமாக இருக்க காரணம் என்னன்னா, மீடியா பார்த்தீங்களா, உங்களை மாதிரி 4 பேர் போயிட்டு எடுத்தா அந்த மாதிரி தான் டெவலப் ஆகலாம். இல்லை, இது நீங்கள் காசு கொடுத்து எடுக்க சொன்னீங்க, அதை விடுங்க. காசு அப்போ அந்த அளவுக்கு கலந்து டிவி போயிடுச்சா? இல்லை, நீங்கள் வந்து நீங்கள் இப்போ நீங்கள் மீடியாவில் சொல்றீங்க, பப்ளிக்காக சொல்றீங்க. நீங்கள் சொல்லும் போது நாளைக்கு வியூவர்ஸ் பார்க்கும்போது காசு கொடுத்து அப்போ கலந்து டிவி காசு கொடுக்க மாட்டாங்க. விளம்பரதார நிகழ்ச்சி, விளம்பரதார் வந்து என்ன வந்து எடுங்க, பேட்டி எடுங்க, நான் நெய் வைக்க போகிறேன், நான் வந்து மருந்து வைக்க போகிறேன் அப்படின்னு சொன்னால் நான் எடுத்து தான் ஆகணும் சார். சொல்லுங்கள். இல்ல நீங்க லேகி வைக்க போறீங்க, மருந்து வைக்க போறீங்க. நான் வைக்கல சார், நீங்க நான் சொல்றேன். அது மாதிரி நிறைய பேர் இருக்காங்க, அவங்களும் பிரபலம். அப்போ நீங்க வந்து இது வந்து ஒரு ஃபெஸ்டிவல் போட போறீங்க, இது விளம்பரத்துக்கு போட போறீங்களா? விளம்பரம் இல்ல சார், உங்களுடைய மார்க்கெட்டிங் பிசினஸ்க்காக. நான் மார்க்கெட்டிங் பிசினஸ் பண்ணி வரணும். நான் வந்து ஹீரோனால நான் எனக்கு கால் ஷீட் வரணும். அது கரெக்ட் சார். உங்க ஃபேஸ் எல்லாம் தெரிஞ்சாதான் நீங்க ஹீரோ. இல்ல ஃபேஸ் தெரியறனால வீட்டுக்குள்ளே இருந்து டான்ஸ் ஆடிட்டு இருந்தா நீங்க ஹீரோ ஆயிட முடியுமா? இப்போ நான் ஃபேஸ் தெரியறதால தான் வந்து சார் இங்க பாருங்க சார், ஃபேஸ் தெரியறதால தான் நீங்க வந்து பார்த்துட்டு நீங்க வந்து கூப்பிடுறீங்க விடுறீங்க. இப்போ டிவில ஒரு பேட்டி எடுக்கிற அளவுக்கு வரோம்னா அது அந்த அளவுக்கு அவர் ஒரு நல்ல ஒரு ஃபேமஸ் ஆனதான் வந்து எடுப்பாங்க. அதுதான் வந்து நல்லது. வடிவேல் சாரும் ஃபேமஸ் ஆனவர் தான். ஆனா அவரோட மார்க்கெட் டவுன் ஆனோடனே அவரே என்ன பண்றாரு, எல்லா டிவியை கூப்பிட்டு என்ன பேட்டி எடுங்க, என்னை வச்சு ஒரு பர்ஃபார்மன்ஸ் பண்ணுங்க, என்னை வச்சு ஒரு நிகழ்ச்சி பண்ணுங்கன்றது. அதே மாதிரி நீங்களும் வந்து இப்போ அதுக்கு தான் கூப்பிட்டுருக்கீங்க. ஆமா, உங்களை அதை பத்தி போட போறோம், உங்களை நாங்க தான் பெரிய ஆளாக்க போறோம் சார். இப்போ பாத்தீங்களா வச்சுங்களேன், விளம்பரங்கள் பாத்தீங்கன்னா விளம்பரங்களை போடுற எல்லாமே நல்ல ப்ராடக்ட் சொல்ல முடியாது. கரெக்டுங்களா? போடுற ப்ராடக்ட்ல நாம தான் பார்த்து செலக்ட் பண்ணிக்கிறோம். அது மாதிரி நாம வந்து எல்லா விளம்பரங்களும் போடுவோம், எல்லா நிகழ்ச்சிகளும் போடுறோம். இது நல்லவன் கெட்டவன் அதெல்லாம் வந்து ஒண்ணுமே இல்லை. நான் வந்து ஒரு கடவுள் கிடையாது, நானும் ஒரு சராசரியான ஒரு மனிதன். ஆனா நீங்க வந்துட்டு பேட்டி காண்றீங்கன்னா நான் வந்து அதை பார்த்து ஒரு என்டர்டைன்மெண்ட் தான் அந்த பேட்டியாண்டி. இதை வச்சு ஒரு இவரை மாதிரி முன்னேறும் அவரை மாதிரி முன்னேறோம்னா அதுக்கு நீங்க என்ன பேட்டி எடுக்கணும்? உங்களை பத்தி நீங்க வந்து ஒரு பில் கேட்ஸோ ஒரு அம்பானியோ எடுக்கணும். சொல்லுங்க. இல்ல சார், அப்படி பேட்டி எடுக்கணும் அப்படின்னா மத்தவங்க எல்லாம் அப்புறம் எதுக்கு? எல்லா துறையிலும் முன்னேறவங்க தான் பேட்டி எடுக்க போறோம். அதான் நீங்க எந்த துறையில நான் முன்னேறிக்கன்னு தெரிஞ்சுக்கிறீங்களா? அந்த துறையை பத்தி கேளுங்களேன், சொல்றேன். ஓகே. நீங்க வந்து இந்த சினி ஃபீல்ட்ல வரதுக்கு உங்களுக்கு எது தூண்டுதலா இருக்குது? தூண்டுதலா இருந்துருக்கீங்களா? தூண்டுதலான்னா நான் வந்து சின்ன வயசுல இருந்தே நான் வந்து சிவாஜி கூடயே ரொம்ப படுத்து உருண்டுட்டு இருந்தேன். அவர் வந்து தம்பி நல்லா நீ நினைக்கிறப்பா, நீ வந்து ஒரு பெரிய ஆளா என்ன மாதிரி வரணும்னு சொல்லிட்டு அவர் ஆசைப்பட்டார். அவர் ஆசைக்கு நான் வந்துட்டு மதிப்பு கொடுக்க ஒரே காரணத்துக்காக தான் வந்துட்டு சரி நாமளும் நடிப்போம், நமக்கு மக்களை துன்புறுத்துவோம். அதாவது மனிதனுக்கு சந்தோஷம் இன்பம் இருக்கிற மாதிரி எல்லா நடிகரும் இன்பத்தை தரும்போது நீங்க மட்டும் துன்பத்தை தரீங்க மக்களுக்கு. அப்படியே வச்சுக்கலாம். ஆனா வந்துட்டு நீ இந்த கொஸ்டின் வந்து நோ மோர். உங்களுக்கு இந்த டான்ஸ் பெர்ஃபார்மன்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா நீங்க நல்ல ஒரு வெஸ்டர்ன் ஸ்டைல், போக்கு, கதகளி எல்லாம் சேர்ந்து பண்றீங்க. அது எப்படி யார்கிட்ட கத்துக்கிட்டீங்க? யாரு? என்னுடைய குரு பாத்தீங்கன்னா உங்களுக்கு சொன்னா தெரியுமா பேரு? நீங்க சொல்லுங்க. நீங்க ஓகே. எங்களோட குரு பாத்தீங்கன்னா இந்த பிருந்தாவா?
பிருந்தா கிட்ட தான் நீங்க கத்துக்கிட்டீங்க. ஆமா, பிருந்தான்னு சொல்லிட்டு ஒரு லேடி அவங்க கிட்ட கற்றுக்கலாம். சரி, மக்களுக்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? மக்களுக்கு என்ன சொல்ல வரீங்கன்னா, நானே அதாவது எல்லாம் இன்புற்று வாழ்க இறைவனை வேண்டிக்கிறீங்களா? சொல்லிட்டீங்களா? இதுதான் நான் சொல்றேன். ஏதாவது சொல்ல முடியுங்களா? இவர் என்ன சொன்னாரோ அதுதாங்க. இவருக்குன்னு வந்து ஒரு செல்ஃபான எதுவும் சொல்றதுக்கு இல்லை. மற்றவங்க என்ன சொல்றாங்க அதுதான் என்ன அர்த்தம்? எனக்கு வந்து மக்கள் வந்துட்டு சுய புத்தி கிடையாதா? பாருங்க, மக்களே கேக்குறாங்க. சுய புத்தி இல்லையா? இன்னொருத்தர் சொல்றதுதான் நீங்க சொல்லுவீங்களா? சுய புத்தி இல்லாதனால தானே நம்மள பாக்குறாங்க. ஏன் இல்லைன்னா நம்மள பாக்குறாங்க சொல்லுங்க. வியூவர்ஸ் பாத்துங்க, சுய புத்தி இல்லாத இது வந்து இந்த பேட்டி எடுத்தது காரணமே வந்து நீங்க உங்களை திருத்திக்கணும்ன்றதுக்கு தான். சரிங்களா? அது கேமரா சொல்லுங்க. அப்படி அப்பதான் வியூவர்ஸ் நீங்க இந்த பக்கம் வாங்க சார், கேமரா எடுத்துட்டு. அவன் ஒரு முட்டா. சரிங்களா? மக்கள் வந்து நடிகர் பின்ன போகக்கூடாதுன்றது ஒரு இந்த காரணத்துக்காக இந்த பேட்டி எடுத்தது. ஓகே சார், இந்த பேட்டியை முடிச்சுக்கலாங்களா? இல்ல வேற ஏதாவது கேளுங்களேன். வேற என்ன அவ்வளவு கேட்க முடியல உங்களுக்கு தெரியல சார், எனக்கு பசி எடுக்குது. பசி எடுக்கிற நாய்னால ஏன் பேட்டி எடுக்க வரீங்க? ஒரு பேட்டிய ஒரு 5 நிமிஷமே சரியா காண தெரியல எனக்கு. நீங்க வந்து ஒரு ஹீரோ வந்து வரீங்க, பேட்டி காண்றீங்க, அவ்வளவுதான் நான் பசிக்கு போறேன்றீங்க. அவ்வளவுதான்.